சரி, நேரடி பேச்சு. சி செக்ஷன் பற்றி நாம் அறிந்த பெரும்பாலான விஷயங்களை நாம் எல்லாம் டிவி சீரியல்கள் இருந்து தான் கற்றுக்கொண்டோம். ஆனா டிவி சீரியல்கள் மருத்துவ துல்லியத்துக்கு பெயர் போனவை கிடையாது. அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல உண்மையில என்ன நடக்கும்னு நீங்க இரவுல தூங்காம கற்பனை செய்து கொண்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்காக. நான் டாக்டர் அதிதி. இந்த முழு செயல்முறையையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உங்களுக்கு விளக்க போறேன். நான் முடிக்கும் நேரத்துக்கு அந்த அறையில் எதுவும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது. நீங்க ஓட்டிக்கு வருவீங்க. அங்க உங்களை மேசையில ஏற உதவுவாங்க. அனஸ்தீசியா மருத்துவர் உங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியான்ற ஊசியை கீழ்ப்பக்க முதுகில் போடுவார். இது இடுப்புக்கு கீழே உங்கள் உடலை உடல் விளக்க செய்கிறது. இதற்கு முழுமையா வேலை செய்ய 5 முதல் 10 நிமிடம் ஆகும். நீங்கள் விழிப்பாக இருப்பீர்கள். உங்களுக்கு அழுத்தம் மற்றும் அசைவுகள் உணரப்படும், ஆனா வலி இருக்காது. சில பெண்களுக்கு ரத்த அழுத்தம் மாறுவதால் சிறிது நடுக்கம் அல்லது வாந்தி போன்ற உணர்வு ஏற்படலாம். இது சாதாரணம் மற்றும் இந்த மாற்றங்களை குழு கவனிச்சு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது, ஏனெனில் அது உங்களுக்கு தலையில் ஏற்கனவே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்பைனல் ஊசி வாழ்க்கையில பிறகு முதுகு வலியை ஏற்படுத்துமா? நான் அறிவேன். உங்க மாமி வேற மாதிரி சொன்ன, உங்க அண்ட வீட்டார் வேறு மாதிரி சொன்னார், வாட்ஸ்அப்ல பாதி பேர் வேறு மாதிரி சொன்னாருங்க. ஆனா இதற்கு எந்த மருத்துவ ஆதாரமும் இல்ல. இந்த ஊசி முதுகெலும்புகளுக்கு நடுவில் செல்கிறது, அதற்குள் அல்ல. மேலும் இது எந்த விதமான நிலையான சேதத்தையும் ஏற்படுத்தாது. இந்த சந்தேகத்தை நிச்சயமா முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்களுக்கு உணர்வு இல்லாம ஆனதும் உங்க மார்பில் ஒரு சிறிய திரை வைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் அறுவை சிகிச்சை பகுதியை பார்க்க முடியாது. உங்கள் வயிறு சுத்தமாக்கப்படுகிறது. பிகினி கோட்டுக்கு கீழே சுமார் 10 முதல் 12 சென்டிமீட்டர் அகலமாக ஒரு கிடைமட்ட வெட்டு வைக்கப்படுகிறது. இதற்கு பாண்ட் ஸ்டீல் வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. அறுவை மருத்துவர் பின்னர் 7 அடுக்குகளை கடந்து செயல்படுகிறார். தோல், அதன் கீழ் உள்ள கொழுப்பு அடுக்கு, ஃபேசியா எனப்படும் கடினமான நாரூரை, வயிற்று தசைகள் இவை வெட்டப்படாமல் மெதுவாக பிரிக்கப்படுகின்றன. அதன் பிறகு வயிற்றின் உள்ளுறை எனப்படும் பெரிட்டோனியம், மூத்திரப்பை கவனமாக விலக்கி வைக்கப்படுகிறது. இறுதியாக கருப்பையின் கீழ் பகுதியில ஒரு சிறிய வெட்டு வைக்கப்படுகிறது. உங்க குழந்தை இந்த திறப்பின் மூலம் பொதுவாக முதல் வெட்டிலிருந்து 5 முதல் 8 நிமிடங்கள்ல வெளியேற்றப்படுகிறார். கயிறு கிளாம்ப் செய்து வெட்டப்படுகிறது. பிளாசெண்டா வெளியேற்றப்படுகிறது. அதன் பிறகு மூடல் தொடங்குகிறது. ஒவ்வொரு அடுக்கும் மீண்டும் எதிர்மறை முறையில தையல் போடப்படுகிறது. ஆழமான அடுக்குகளில் கரையக்கூடிய தையல் மற்றும் தோலில் கரையக்கூடிய தையல் அல்லது அறுவை கிளிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. முழு செயல்முறை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பொதுவாக 45 முதல் 60 நிமிடங்கள் வரை ஆகும். இப்போது சிக்கல்கள் பற்றி பேசலாம். சி செக்ஷன்ல மிக பொதுவான மற்றும் தீவிரமான சிக்கல் இரத்தப்போக்கு ஆகும். அறுவை மருத்துவ குழு முழு செயல்முறையிலும் இரத்த இழப்பை கண்காணித்து அதை கையாளும் நடைமுறைகளை பின்பற்றுகிறது. சில நேரங்கள்ல இரத்த மாற்றி வழங்க வேண்டியிருக்கும். அதனாலதான் அறுவை சிகிச்சைக்கு முன் உங்கள் ஹீமோகுளோபின் சோதிக்கப்படுகிறது. மூத்திரப்பை காயம், ஏனெனில் மூத்திரப்பை கீழ்கருப்பை வெட்டுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. சுமார் 1000 வழக்குகளில் ஒன்றில் நிகழ்கிறது. இது பெரும்பாலும் அதே அறுவை சிகிச்சையின் போது கண்டறியப்பட்டு சரி செய்யப்படுகிறது. மயக்க மருந்து தொடர்பான சிக்கல், அதாவது ஸ்பைனல் பிளாக்கால இரத்த அழுத்தம் குறைவது பொதுவாகவே நிகழும் ஒன்று மற்றும் உடனடியாக கையாளப்படுகிறது. ஸ்பைனல் ஊசி போட்ட பிறகு தலைவலி சில சதவீத வழக்குகள்ல ஏற்படலாம், ஆனா அது சிகிச்சை செய்ய முடியும். மருத்துவ காயம் அல்லது காயம் பிரிந்து போவது, அதாவது தோல் வெட்டுப்பகுதி தொற்றுக்கு உள்ளாகுவது அல்லது பிரிந்து போவது நீரிழிவு நோய் அல்லது அதிக உடல் எடை உள்ள நோயாளிகளில் அதிகமாக காணப்படுகிறது. அதனாலதான் அறுவை சிகிச்சைக்கு முன் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். நீண்ட காலத்திற்கு உள்புண் திசுக்கள், அதாவது அடிஷன்கள் என்று அழைக்கப்படுவது எந்த ஒரு வயிற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகும் இன்க்ளூடிங் சி செக்ஷன் உண்டாகலாம். இது இடுப்பு பகுதியில் பல்பத்தை ஏற்படுத்தலாம் அல்லது எதிர்கால கர்ப்பங்களை பாதிக்கலாம். இவையெல்லாம் அறியப்பட்டவ, அவற்றை கவனிக்கப்படுகிறது. உங்கள் அறுவை சிகிச்சை குழு இவற்றையெல்லாம் பார்த்தும் கையாளுதும் இருக்கிறாங்க. நீங்களும் அவர்களும் தெரியாம இந்த செயல்முறையும் செல்லவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பின் உங்கள் மீட்பு ஒரு உயிரியல் முறைப்படி நடக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டா ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது என நீங்கள் கேட்க தேவையில்லை. தோல் 10 நாட்களில் ஆறிவிடும். கருப்பை ஆற 6 முதல் 8 வாரங்கள் ஆகும். உங்கள் ஆழமான இணைப்பு திசு, அதாவது ஃபாசியா 3 மாதங்கள் ஆகும். அப்போதுதான் அது முன்னைய வலிமையை அடையும். முதல் மற்றும் 2வது வாரங்கள்ல மெதுவாக நடப்பது நல்லது. எதையும் கனமா தூக்குவது, அழுத்தமா சமையல் செய்வது அல்லது புன்மீது இறுக்கமா கட்டுவது நல்லதல்ல. ஒவ்வொரு உணவிலும் புரதம் இருக்க வேண்டும். உங்க உடல் திசுக்களை மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மற்றும் முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகள், அதாவது இன்று உடனே உங்கள் மருத்துவரை அழைக்க வேண்டிய அறிகுறிகள்: 38 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் காய்ச்சல், புண் திறக்கப்படுதல், ஒரு காலில் மட்டும் வீக்கம் மற்றும் காலில் வலி அல்லது திடீரென மூச்சு திணறல். இந்த அறிகுறிகள் வந்தால் தயங்காம உடனே நடவடிக்கை எடுங்க.
நீங்க ஆலோசனை அறையில யாரும் சொல்லாத உண்மையான தகவலை இப்போதுதான் பெற்றுள்ளீர்கள். இது உங்களுக்கு ஏற்கனவே கிடைக்க வேண்டியதுதான். உங்கள் அறுவை சிகிச்சை மற்றும் மீட்பு குறித்து ஏதேனும் குறிப்பிட்ட தகவல் வேண்டுமெனில் பிராக்டோவில் சரிபார்க்கப்பட்ட ஒரு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவரை அணுகுங்கள். கேள்விகள் எதுவும் முட்டாள்தனமானவை இல்ல, கேட்கப்படாதவை மட்டுமே இருக்கின்றன. அதனால இந்த தகவலை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பெண்களுக்கு பகிருங்கள். உண்மையில முக்கியமான விஷயங்களை பற்றிய நடைமுறை அறிவுரைகளை தொடர்ந்து பெற விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்க. 3ஆம் பகுதி வரை இருக்கிறது, அது பெரியது. இதெல்லாம் உங்க குழந்தைக்கு உயிரியல் ரீதியா என்ன அர்த்தம் என்பதை குறித்து நாம் பேச போகிறோம். 2 வகை பெண்கள் இதை கேட்க வேண்டும். நீங்களும் அந்தவர்கள ஒருவராக இருக்க உறுதி செய்யுங்கள்.